அங்கே பாருங்கள் நம்ம வண்டி கலெக்ஷன் மாதிரி அப்படியே தரமான வண்டிங்களே எத்தனை வண்டி நின்றுட்டுருக்கு பாருங்கள். சரிதான் பயங்கரமாக இருக்குங்க கலெக்ஷன்ஸ். ஸோ ஷோரூம் வந்துவிட்டோம். ஸோ நம்ம வண்டி தோணிக்கிறோம் பாருங்கள், கம்பீரமாக பயங்கரமாக. ஏதாவது ஒரு ஆசிரமம் அப்படி இல்லை பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கோயில் இல்லை பேசாமல் வேறு எங்கன்னா ஏதாவது ஒரு கோயிலில் போயிட்டு ஒரு 50-100 அன்னதானம் மாதிரி கொடுத்துடலாமா அப்படின்ற ஒரு சந்தோஷம் வருது. ஸோ நம்மளுக்கு சந்தோஷம், நம்ம சந்தோஷம் அவங்களுக்கு கொடுத்த மாதிரி அவங்களுக்கும் ஒரு வயிறார பண்ண மாதிரி இருக்கும். செம்மையாக போகுது பாருங்கள், 2 பிரிட்ஜுக்கு நடுவில் வேறு லெவலில் இருக்குல்ல. வா இப்போது நம்ம ஹயபுசாலாம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபால்கன் ரைடர்ஸ் ஃபேமிலிக்கு யாருமே சப்போர்ட் இல்லாத மாதிரி நம்ம இசூசு வந்தான். ஸோ இசூசு வந்ததுக்கப்புறம் ரியலி பார்த்தீங்கன்னா ஹேவ் சம் சப்போர்ட். ரியலி நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக வந்த மாதிரி இருக்குங்க. அதே மாதிரி உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம், நான் உங்கள் நட்ராஜ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சேஃபாக நல்லபடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபால்கன் ரைடரில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஃபால்கன் நம்ம ஹயபுசாலாம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருந்த மாதிரி இருந்தது. என்னடா அப்படின்னு. அப்போது நம்ம ஹயபுசாலாம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபால்கன் ரைடர்ஸ் ஃபேமிலிக்கு யாருமே சப்போர்ட் இல்லாத மாதிரி நம்ம இசூசு வந்தான். ஸோ இசூசு வந்ததுக்கப்புறம் ரியலி பார்த்தீங்கன்னா ஹேவ் சம் சப்போர்ட். ரியலி நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக வந்த மாதிரி இருக்குங்க. அதே மாதிரி உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ உங்களோட லாஸ்ட் வீடியோக்கு நீங்கள் கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தேங்க. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் உங்களுக்கு கிளியராகவே நான் போட்டிருப்பேன். ஸோ நம்ம வண்டி எடுத்ததை உங்களுக்கு நான் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போய் அந்த வண்டியை குட்டி மாடிஃபிகேஷன் பண்ணதையும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ ஆமாங்க, அதெல்லாமே நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஏன்னா நான் லாஸ்ட் வண்டியில் பார்த்தீங்கன்னா அதிகமான செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்மளோட ஓல்டு வண்டியிலேருந்து இதை எடுத்து போட்டு என்ன பண்ண முடியுமோ அதெல்லாமே நான் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் தமிழ்லே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு வண்டியும் நம்ம வண்டியும் 2 சேர்ந்து தான், அந்த தாரும் நம்ம வண்டியும் சேர்ந்து இருக்க மாதிரி தான் அந்த ஃபோட்டோவே இருந்திருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே நம்ம இசுவை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா போய் ஷோரூமில் சர்வீஸ் கொடுக்கணும். ஷோரூமில் சர்வீஸ் கொடுத்துட்டு என்ன ஏதுன்னு பார்த்தா தாங்க இது வரும். ஸோ ஷோரூமில் சர்வீஸ் கொடுக்குற வீடியோலாம் அந்தளவுக்கு பெருசாக இருக்காது. கொண்டு போய் விட்டுட்டு ஸோ எந்தளவுக்கு நம்ம எடுக்கிறோன்றலாம் பார்க்கலாம். ஏன் அதை ஒரு வீடியோவை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட அப்டேட் கிளியராக தெரியட்டும் அப்படின்றக்காக இது முடிச்ச ஒன்று சீக்கிரமாக ஒரு குட்டி ட்ரிப் வச்சுருப்பேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை போய் ஷோரூமில் கொடுத்துட்டு வந்துடுவோம். கரெக்டாக ஒரு 3-4 டேஸ் மேக்ஸிமம் சர்வீஸ் டைமிங் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஒரு 3-4 டேஸில் பார்த்தீங்கன்னா சர்வீஸை முடிச்சு நம்மளை கூப்பிட்றதெல்லாம் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஓவரால் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணிவிடுவேன். ஸோ என்ன ஏது எல்லாமே பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வண்டி எடுத்துகிட்டு அப்படியே சூப்பராக பைபாஸில் நம்ம இசூ ஷோர் போகிறோம். எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் தான் போகிறோம். அது அங்கே போயிட்டு என்ன ஏதுன்றலாம் அங்கே போய்ட்டு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வண்டி எடுத்துட்டேன். அப்படியே நம்ம வேறு எங்கன்னா கோயிலுக்கு போகலாமா, சின்ன சாமி கும்பிட்டுலாமா அப்படின்னு தான் யோசித்தேன். ஆனால் அந்த பூஜைலாம் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வண்டியை ஒரு ஜென்ரலாக கம்பெனியில் விட்டுட்டு என்ன ஏது சர்வீஸு எல்லாத்தையும் கிளியராக செக்அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானு. ஸோ வண்டி நேராக இப்போ இசுசு ஷோரூமுக்கு தான் போகிறேன். இசுசு ஷோரூம் போயிட்டு வண்டியை இன்னைக்கு கொடுத்துட்டு ஜென்ரல் சர்வீஸ்க்கு அதாவது என்ன ஏது எல்லாத்தையும் கிளியராக பண்ணி வண்டியோட அலைன்மெண்ட் ஏதாவது பார்க்கணுமா, வீல் பேலன்சிங் ஏதாவது பார்க்கணுமா, இன்ஜின் ஆயில் மாற்றணுமா, வேறு என்ன ஏதுன்றது எல்லாமே கிளியராக செக்அப் பண்ணிட்டு பண்ணலாம். லோக்கல் மெக்கானிக் கடையிலையும் பண்ணலாங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா கம்பெனியில் பண்ணும்போது கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஒரு மெயினான விஷயம்னா வண்டி இப்போ தான் நம்ம கைக்கு வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு சர்வீஸ் கம்பெனியில் விட்டு ஓவரால் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா குட்டி சர்வீஸ் வந்தால் கூட நம்ம லோக்கல் கடைகளை கூட நம்ம விட்டுட்டு கூட நம்ம என்ன ஏதுன்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நேராக கொண்டு போய் வண்டியை விட்டு பண்ணுவோம். ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இசுசுன்னு சொல்லும்போது சென்னையில் ஒரு 2-3 இடம் இருந்தாலும் சர்வீஸ்ன்றது ஒரு ஏரியா அம்பத்தூரில் மட்டும்தாங்க இருக்குது. ஸோ இப்போ அம்பத்தூர் தான் நேராக நான் போயிட்டுருக்கேன். ஸோ நேராக போயிட்டு இசுசு ஷோரூமில் போயிட்டு வண்டியை விட்டுட்டு அங்கே என்ன இருக்குது என்ன ஏதுலாம் பார்க்கலாம். இங்கே பாருங்களேன், நான் பைபாஸில் தான் போயிட்டுருக்கேன், தெரியுதா? ஸோ வண்டிலாம் உங்களுக்கு போயிட்டுருக்கு பாருங்கள். ஸோ அந்த நம்ம அம்பத்தூர் பைபாஸ் இது அப்படியே போயிட்டுருக்கேன் பாருங்கள், பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ என்ன ஏதுன்னா நம்ம ஸ்லோவாக பார்ப்போம். ஸோ வண்டி ஓட்டும் போது நம்ம வ்ளாக் பண்ண வேண்டாம். ஸோ நேராக இங்கேருந்து நம்ம வண்டியை எடுப்போம். ஸோ வண்டியில் ஒரு கோப்ரோ கேமரா நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இடத்துல இருந்துட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூ அது கவர் பண்ணிக்கும். ரிமைனிங் இருக்கிறத ஃபுல்லாக நான் உங்களுக்கு பேசுகிறேன். நடுவில் ஒரு போர் டோல்கேட் வரும், அதை கிராஸ் பண்ணிவிட்டு நேராக போய் வண்டியை கொடுத்துட்டு ஃபர்தராக என்ன சொன்னாங்க ஏதுன்றதை பார்ப்போம். அதுக்கப்புறம் வண்டியை எடுத்துகிட்டு எக்ஸாக்டாக எவ்வளோ பில் வந்துச்சு என்ன ஏதுன்றதெல்லாம் ஜென்ரல் சர்வீஸ் பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக கவர். ஸோ ஹைவேஸில் கூட பாருங்களேன், டிராஃபிக் அப்படியே ஸ்லோவாக உருந்துக்கிட்டு தான் போகுது, ஃப்ரீயாக போகவே இல்லை. ஸோ ஹைவேஸில் கூட பாருங்கள் அப்படியே ஸ்லோவாக அமைதியாக போயிட்டுருக்கு. பட் பரவாயில்ல, எனிவே ரோட்டில் நம்ம டிராஃபிக்கில் இல்லாமல் நம்ம ஸ்லோவாக போகிறோம்ல, அது வரைக்கும் பெரிய சந்தோஷம். ஸோ எனிவே அப்படியே நம்ம போயிட்டுருக்கலாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. அது ஒரு 20 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே நம்ம எனக்கு தெரிஞ்சு ஒரு 45 மினிட்ஸ் நம்ம சீக்கிரம் போயிடுவோம்.
அங்கே போயிட்டு என்ன சொல்கிறாங்க என்ன ஏது, ஸோ அதெல்லாம் கிளியராக பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேங்க. சரி, நானே ஃபஸ்ட் டைம் தான் இக்ஸூசு ஷோரூம் போகிறேன். ஸோ எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியல, எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ வாங்க நம்ம அங்கே போயிட்டு ஷோரூம் கிட்ட போயிட்டு உங்களுக்கு ப்ளாக் பண்ணி பண்ணுறேன். எஸ், பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் வந்து அம்பத்தூர் வந்தாச்சுங்க. ஸோ அம்பத்தூரில் தான் போயிட்டுருக்கோம் அந்த பிரிட்ஜுக்கு கீழே. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் தான் நம்ம அந்த ஷோரூம் வந்துடுவோம். ஆல்மோஸ்ட் பாருங்களேன், செம்மையாக போகுது பாருங்கள், 2 பிரிட்ஜுக்கு நடுவில் வேறு லெவலில் இருக்குல்ல. வாவ். 1 hour later. எஸ், ஆல்மோஸ்ட் நம்ம இக்ஸூசு ஷோரூம் வந்தாச்சுங்க. ஸோ இக்ஸூசு ஷோரூம் வந்துட்டேன். ஸோ வண்டி கொண்டு வந்துட்டேன். ஸோ இப்போ கொண்டு போயிட்டு நம்ம உள்ளே போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வண்டி விட்டுருவோம். இங்கே பாருங்கள், இக்ஸூசு ஷோரூம் வந்தாச்சு. ஸோ இக்ஸூசு ஷோரூம் கிட்ட தான் நின்றுட்டுருக்கேன். பாருங்கள், ஃபுல்லாகவே அங்கே பாருங்கள் நம்ம வண்டி கலெக்ஷன் மாதிரி அப்படியே தரமான வண்டிங்களை எத்தனை வண்டி நின்றுட்டுருக்கு பாருங்கள். சரிதான், பயங்கரமாக இருக்குங்க கலெக்ஷன்ஸ். ஸோ ஷோரூம் வந்துட்டோம். ஸோ நம்ம வண்டி இதோ நிற்கிறான் பாருங்கள், கம்பீரமாக பயங்கரமாக. ஸோ அப்படியே கொண்டு போய் வண்டியை சர்வீஸ் விட போகிறோம். பாருங்க, ஃபுல்லாகவே தண்ணி, பட் நம்ம வண்டி எல்லாத்துலேயும் பூந்து விளாடுவான். ஸோ 4 wheel drive. ஸோ பயப்பட தேவையில்லை. ஸோ பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறோம், வண்டியை கோழில் செக் பண்ணிவிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அவங்க கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கப்புறமா எக்ஸாக்டாக என்ன கரெக்ஷன், என்ன ஆகுது, என்ன ஏது எல்லாத்தையுமே வந்து கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் சின்னதாக கொடுக்க போகிறாங்களா இல்லை பெரிய பட்ஜெட்டு கொடுக்க போகிறாங்களா எல்லாத்தையுமே வந்து உள்ளே போனதுக்கப்புறமா தான் தெரியும். ஸோ மெக்கானிக் பர்சனை கொண்டு வந்து செக் பண்ண சொல்லுவோம். செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வண்டியை எடுத்துகிட்டு எவ்வளோன்னு பட்ஜெட் சொல்லுவாங்க, எஸ்டிமேஷன். நம்ம பார்த்துட்டு என்ன எதெல்லாம் செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேங்க. ஓகே, உள்ளே போய் நம்ம என்ன எதுன்னு பார்த்துருவோம். 3 days later. எஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்து வண்டியை வந்து நம்ம டெலிவரி எடுக்க போகிறோம் நம்ம இசுசுவை. ஸோ அவங்க வந்து நான் ஃபுல் கம்ப்ளீட்டாக ஒரு ஜென்ரல் சர்வீஸ் பண்ணுறதுலாம் சொன்னேன். அவங்க வந்து சார் நிறைய வண்டி எங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த பொங்கலுக்கு அதுக்கும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வண்டி வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ அதனால் அர்ஜென்ட்டாக ஹரிபரியெல்லாம் எங்களால் பண்ண முடியாது சார், கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இனிவே கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க, நாங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மேக்ஸ் டு மேக்ஸ் சீக்கிரமாக கொடுத்துட சொன்னாங்க. ஸோ வண்டி எடுத்துகிட்டு எனக்கு அங்கே வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா நிறைய இந்த ப்ராசிங் அது இது நிறைய பீக்கு க்ரௌடாக இருந்தனால என்ன பார்த்தீங்கன்னா இப்போ நின்று பேசுகிற அளவுக்கு டைம் இல்லைங்க. வண்டியை உடனே எடுத்துகிட்டு வெளியே வர மாதிரி இருந்து கேட் பாஸ் போட்டோன்னே வண்டியை உடனே எடுத்துகிட்டு வந்து ஸோ வண்டியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ அதுதான் ஒரு காலியாக எங்கடா நின்று பேச முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்தேன். கரெக்டாக அது அம்பத்தூர்லேயே பார்த்திங்கன்னா எல்லா பீக்கான ஏரியாவில் இந்த ஏரியா தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருந்துச்சு, நின்று பேசுகிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நின்று பேசி இங்கே எடுத்துறதுக்காக வண்டி கொண்டு வந்துட்டேன். ஸோ நம்ம வண்டி எங்கே இருக்குதுன்னு சொல்லி காட்டுறேன். அப்படியே பாருங்கள், பின்னாடி திருப்ப போகிறோம். 3, 2, 1. எஸ், அங்கே பாருங்கள். எஸ், நிற்கிறான் பாருங்கள் பிரம்மாண்டமாக நம்மளோட வண்டி. ஸோ நம்மளோட இஷ்யூஸ் அப்படியே நிற்கிறேன் பாருங்கள், அப்படியே காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதோட நான் உங்களுக்கு ரிவ்யூ வீடியோஸ் வந்து நான் இன்னொன்று போடலை, ஓனர்ஷிப் வீடியோஸ் அண்ட் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வீடியோ நான் இன்னும் போடலை. ஸோ நம்ம வண்டி நிற்கிறான் பாருங்கள். இதுவே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் நிற்கும் போதே யோசிச்சுங்க, இங்கே பாருங்களேன், நம்ம அபேண்டட் சேனலில் வீடியோ போடுற மாதிரியே பாருங்கள், இங்கே எவ்வளோ அபேண்டட் பயங்கரமாக இருக்குது. அங்கே ஒரு பில்டிங் இருக்குது, இங்கே ஒரு பில்டிங் இருக்குது. எஸ், வண்டியை வந்து அப்படியே நிறுத்தியாச்சு. இங்கே பாருங்கள். எஸ், நம்மளோட இசுசு எவ்வளோ கம்பீரமாக நிற்கிறான் பாருங்கள். எஸ், ஸோ ஒரு வாக் ரன் கொடுத்தாச்சுங்க. ஸோ தாறு மாதிரி ரெடி ஆகிட்டான் பையன். எனக்கு என்னென்னா வண்டியை வந்து கொஞ்சம் நல்லா கிளியராக ரெடி பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அதே மாதிரி அவங்க பாருங்கள் நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ தெரியுதா? ஸோ வண்டி வந்து கிளியராக நீட்டாக இருக்குங்க. ஸோ வண்டி இப்போ ஆனில் வச்சுருக்கேன், இங்கே பாருங்கள். ஸோ டிஸ்பிளே அண்ட் அதோட கன்சோல் சிஸ்டம்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கிளியராக அது என்ன ஏதுன்றதெல்லாம் உங்களுக்கு கிளியராக நான் ஒரு அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்து வண்டியை எடுத்துட்டோம். ஸோ நம்ம வண்டியை எடுத்துட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியை எடுத்துகிட்டு எக்ஸாக்டாக எனக்கு எவ்வளோ ஆச்சு சர்வீஸ்க்கு மட்டும் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த என்ஜின் ஆயில் சர்வீஸு, அதுக்கப்புறம் ஃபில்டர்ஸு அதுன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணாங்க. கிட்டத்தட்ட வண்டியோட சர்வீஸ் காஸ்ட் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நியர்பை 24,000 கிட்ட வந்திருக்கு வண்டியோட காஸ்ட்டு. ஸோ இந்த 24,000 காஸ்ட்டு ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சுன்னு தெரியும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த கியர் பாக்ஸு, அதுக்கப்புறம் கியர் பாக்ஸு, கிளச்சோட கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட கொஞ்சம் விஷயங்கள்லாம் இருந்தது. ஸோ எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. ஸோ 24,000 ஸ்வாகா. ஸோ 24,000 பெரிய விஷயம் தாங்க. ஆனால் அதே நேரத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய காஸ்ட் வண்டிக்கு 24,000 கம்மி தான். பட் சேம் டைம்ஸ் இப்போ நம்ம ஒரு தடவை பண்ணிட்டோம், அடுத்த ஒரு 8,000 கிலோமீட்டருக்கு வண்டி கிளியராக சூப்பராக வண்டி பக்காவாக ஓடிக்கும். ஸோ அதனால் நம்ம அதை தான் யோசிக்கணும். சூப்பர் பைக்குக்கு எடுக்கிற அதே காஸ்ட் தாங்க. என்ன சூப்பர் பைக்குக்கு என்ன மெயின்டெனன்ஸ் பண்ணால் எவ்வளோ காஸ்ட் வருமோ அதே சேம் காஸ்ட்டு தான், கொஞ்சம் அப்படி இப்படின்னு டிஃப்ரெண்ட்டில் இருக்குது. ஆல்மோஸ்ட் வண்டி வந்து இப்போ கிளியராக இருக்குங்க. ஸோ எல்லாருமே வந்து நம்ம வண்டியை எப்படி இருக்குது என்ன ஏதுன்றதை கமெண்ட் சொல்லுங்கள். ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா
வண்டியை எடுத்ததுக்கப்புறம் டெலிவரி வீடியோ பார்த்துருப்பீங்க. டெலிவரி வீடியோக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வண்டி சின்ன மாடிஃபிகேஷன் சின்ன ஒரு ஆல்ட்ரு உள்ளே வந்து பண்ணியிருந்தேன். நம்ம பழைய எலக்ட்ராவில் வந்து சின்ன சின்ன ஆக்சசரிஸ்லாம் எடுத்து இதில் போட்டு சின்ன ஒர்க்லாம் பண்ணியிருந்தேன். அந்த டேஷ்காம் ஒர்க் அதெல்லாம் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வண்டியை நேராக வந்து நான் கோயிலுக்கு கூட போகலைங்க, அப்படியே கொண்டு போய் சர்வீஸில் தான் விட்டேன். ஸோ சர்வீஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. ஸோ அந்த இதுதான் இது. எனக்கு தெரிஞ்சு ஓவரால் வந்து வண்டி வந்து எந்த குறையும் இல்லை. ஸோ நீட்டாக சூப்பராக பக்கவாக தான் இருக்குது. அண்ட் இதில் ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறமா தான் நம்ம கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா தான் ஒவ்வொரு ட்ரிப்பையும் சூப்பராக பிளான் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டிக்கு ஒரு சூப்பரான ஒரு பேரை வச்சுட்டு ஸோ இதுக்கப்புறம் அழகான ட்ரிப்பு, அட்வென்ச்சரான ட்ரிப்பு ஒவ்வொன்றும் என்னென்ன போகிறோம் என்ன ஏதுன்றலாம் பிளான் பண்ணணும். ரெண்டாவது எனக்கு முக்கியமாக இந்த வண்டியில் நான் 2 விஷயங்களில் வந்து மெயினாக ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு நான் பிளான் பண்ணுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து ஸ்னார்க்கல் போடணும். அண்ட் அது என்ன ஏதுன்னு ஸ்னார்க்கல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைட்டாக ஸோ இங்கே ஒரு லென்த் பைப்ஸ் ஒன்று வர மாதிரி இருக்கும். ஸோ அது ஒன்று பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டியோட டயர் வந்து பார்த்திங்கன்னா இது நார்மல் ரோடுக்கு ரன் பண்ணுற டயர் மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்வென்ச்சராக இருக்கிற மாதிரி இந்த ஒரு டயர்ஸ் ஒன்று போட்டுருணும். இந்த டயர்ஸ் அண்ட் ஸ்னார்க்கல்ஸ் போட்டாலே ஸோ பயங்கரமாக இருப்பேன் பார்க்குறதுக்கு. அதை மட்டும் என்ன ஏதுன்றது இன்னும் அப்டேட்டு வரல. நான் கேட்டிருக்கேன் புதுசாக போடலாம், அப்படியே பசங்கிட்ட அப்படியே செட்டாக கழட்டினாங்கன்னா அப்படியே வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக கேட்டிருக்கேன். ஸோ இன்னும் பதில் வரல. அது என்ன ஏதுன்றதெல்லாம் பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேஷன் என்னன்றதை நான் சொல்கிறேன். ஸோ எனிவே ஸோ வண்டியை கொடுத்ததுலேருந்து எடுத்த வரைக்கும் டெலிவரி எடுத்த வரைக்கும் இந்த வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன். ஸோ என்ன ஏதுன்னு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வண்டியோட கம்ப்ளீட் வாக் அரவுண்ட் அண்ட் ஃபுல்லாக வண்டியோட கம்ப்ளீட் வீடியோஸ் நான் உங்களுக்கு என்ன ஏது வண்டி என்ன அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் அண்ட் டேட்டாஸ் வந்து ஒரு கம்ப்ளீட்டாகவே நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்துட்றேங்க. சரிங்களா? ஸோ எனிவே மேக்ஸ் டு மேக்ஸ் வந்து ஒரு பெஸ்ட்டாக ஒன்று பண்ணுறேன். ஸோ உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் அப்படியே கொடுங்க. இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து அப்படியே நம்ம கிளம்பிடுவோம். அடுத்து கோயிலுக்கு போகலாம். அதுக்கப்புறம் வந்து நான் இன்னொரு ட்ரிப்பையும் பக்கத்துலேயே ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அது என்ன ஏதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அது நம்ம கார்லேயே போயிடுவோம். மீதி ஃபர்தராக உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு கிளியராக கொடுங்க. இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். சேனலுக்கு யாராவது புதுசு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டிட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ கார் வாங்கலாம்னு நினச்சேன். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸில் ஒரு கார் வாங்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்கணுன்ட்டு நான் எக்ஸஸ் எடுத்துட்டேன். கம்பீரமாக இருக்காங்க. ஆமாங்க, வண்டி எடுத்துகிட்டு அப்படியே ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்திட்டேன். அந்த இடம் பார்த்திங்கன்னா பயங்கர அபாரடாக இருக்கிற மாதிரி இருந்தது. அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்திட்டு அந்த இடத்துலையே நின்று வண்டி டெலிவரி எடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு கிளியராக காமிச்சு வண்டி எல்லாமே காமிச்சு பேசியிருப்பேன். ஸோ பார்த்துருப்பீங்க வண்டி கிளியராக தாறுமாறாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரியலி அட்டகாசம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்தது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம சூப்பராகவே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியான ரைட் போகிறோம். அது எங்கே போகிறோம் என்ன ஏதெல்லாம் சொல்கிறேன். நம்ம பெரிய ரைட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் இன்னும் வந்து முக்கியமான விஷயங்கள் பண்ணியே ஆகணுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட டயர் வந்து சரியில்லை. ஸோ சீக்கிரமாக பண்ணி ஆகணும். அதுக்கு மட்டும் ஒரு குட்டி ரைட் போகிற அளவுக்கு அந்த டயர் தாங்கும். அதெல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெரிய ரைட் போகிறதுக்கு டயரை மாற்றி ஆகணும். எவ்வளோ வரப்போகுது என்ன ஏதுன்றலாம் தெரியல. ஏன்னா வண்டி பெருசாக போக பார்த்தீங்கன்னா அதோட செலவும் பெருசாக போகும். பட் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ காஸ்ட் கட்டிங்கில் போகணுன்றதான் நம்மளோட பிளானே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து சூப்பரான முறையில் ஒரு சின்ன ரைட் போகிறோம். சின்ன ரைட் போயிட்டு அது எங்கே போகிறோம் என்ன ஏது அங்கே என்னென்னலாம் இருக்குது என்னால் முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே காட்ட முடியும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். சேம் டைம்ஸ் இந்த வண்டி எடுத்த சந்தோஷத்தோட கோயிலுக்கு போய்ட்டு ஒரு பூஜை போடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கோயிலுக்கு போட்டு பூஜை பண்ண கையோட பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஆசிரமம் அப்படி இல்லை பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கோயில் இல்லை பேசாமல் வேறு எங்கன்னா ஏதாவது ஒரு கோயிலில் போயிட்டு ஒரு 50-100 அன்னதானம் மாதிரி கொடுத்துடலாமா அப்படின்ற ஒரு சந்தோஷம் வருது. ஸோ நம்மளுக்கு சந்தோஷம், நம்ம சந்தோஷம் அவங்களுக்கு கொடுத்த மாதிரி அவங்களுக்கும் ஒரு வயிறார பண்ண மாதிரி இருக்கும். அதனால் வந்து ஸோ அப்படி தான் பண்ணலாமான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அது என்ன பண்ண போகிறேன் என்னன்னு தெரியல. ஸோ அதெல்லாமே பிளான் பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்க. லாஸ்ட் வீடியோக்கு சப்போர்ட் கொடுத்த மாதிரி இந்த வீடியோக்கு கொடுங்க. வண்டி வெளியே ரோட்டில் ஒரே சவுண்டாக இருக்குது. இது வரைக்கும் அமைதியாக இருந்து இப்போ டரடரன்னு போட்டு ட்ரில் போட்டுட்ருக்காங்க. சரி ஓகேங்க. இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். சேனலுக்கு யாராவது புதுசு வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே அடுத்த நோட்டிஃபிகேஷனாக வரும். பைக்கை யார் ட்ரைவ் பண்ணாலும் ஹெல்மெட் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள், ரைடிங் கேஸ் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள், பார்த்து ட்ரைவ் பண்ணுங்கள், சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். காரை ட்ரைவ் பண்ணாலும் தூக்கத்தோடு ஓடாதீங்க, ரேஷ் பண்ணி ஓடாதீங்க, சீட் பெல்ட்டு போட்டுக்கோங்க. ஓகே. ஸோ திரும்ப சொல்கிறது அப்படி தான். நாமளே நல்லா போனல எதுக்கு வரவங்க நல்லா வருவாங்கன்னு தெரியாது. அதனால் பார்த்து சேஃபாக இருங்க. உயிர் ரொம்ப வேல்யூபிளானது. ஓகேங்களா? அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க, சேஃபாக இருங்க. பாய், லவ் யூ.